வணக்கம், வெல்கம் பேக் வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. FOREX மார்க்கெட்டில் ஈஸியாக அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வின்ட்ரேட் எடுத்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். இதில் ஆக்யூரேட்டாக என்ட்ரி எக்ஸிட் ரிவர்சல் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர் வின்ட்ரேட் எடுத்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கலாம். அப்போ இன்றைக்கி கோல்டு பார்த்துட்டா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கேன். 5:15 ஸ்கேல்பிங் தான் செட் பண்ணுறேன். அது 30, 1 hour 4 hour தான் கொஞ்சம் ஆக்யூரஸியாக ஃபாரெக்ஸில் டைம் ஃப்ரேம் வரும். அப்போ இன்றைக்கி ஸ்கேல்பிங்கில் காட்டி கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ இன்றைக்கி மார்னிங்கில் ஒரு கோல்டில் செல் கொடுத்தது. அது அப்ராக்சிமேட் சப்போர்ட் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு நல்லா கீழே போச்சு. 3042 வந்து மார்க்கெட்டு நல்லா கீழே போச்சு. அப்ராக்சிமேட்டு 3026 வரை போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பை கொடுத்தது. ஆனால் பை கன்ஃபார்ம் எல்லாம் பை 215க்கு தான் நம்ம சிக்னல் கொடுத்தது. அது டார்கெட்டு கீழே போட்டிருக்கு. ஆனால் இது ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது கன்ஃபார்ம் எல்லாம் கீழே பார்த்துட்டா மார்க்கெட்டு இப்படியும் செல்லு தான் இருக்குது. அது நம்ம சாஃப்ட்வேர் அந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு ரிஸ்கியானு சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு சிக்னல் வரும்போது நம்ம சாஃப்ட்வேர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ இதே மாதிரி நம்ம சிக்னல் கன்ஃபார்ம் ஆகிட்டா நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட் எடுத்துக்கலாம். இதில் ஃபேக்காக ரிவர்ஸ் இப்போ சிக்னல் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் போயிட்டாலும் நம்ம சாஃப்ட்வேர் வின்ட்ரேடாக அந்த கலர் காம்பினேஷன் மாதிரி காட்டி கொடுக்கும். கலர் காம்பினேஷன் மாதிரி நம்ம ஒயிட் கலரு, அதே மாதிரி ப்ளூ கலர், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் வருது சைடு வேஸ் தான். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்துட்டா இன்றைக்கி டே பிரேக்கரில் ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு மார்னிங்கில் ஒரு செல் கொடுத்தது. செல் நம்ம சிக்னல் கொடுக்கும்போது மேலே டைம் கொடுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டு செல் பை வந்தது தான் அந்த மேலே டைம் கொடுத்துருக்கு. அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்டும் கீழே போட்டிருக்கேன். இப்போ சிக்னல் வரும்போது கன்ஃபார்ம் செக் பண்ணணும். இது கேண்டில் கலர் க்ரீன் வரணும், கீழே க்ரீன் வரணும், பை சோன் வரணும். இப்போ இது பை வந்துட்டா அதே மாதிரி செல் வந்துட்டாலும் ரெட்டும் மேட்சாக வரணும். இப்போ இது செல்லும் கீழே மேட்சாக வந்துட்டு சப்போர்ட் கட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கீழே போச்சு. அப்போ இது செகண்ட் கேண்டில் தைரியமாக எடுத்துக்கலாம். நல்லா கீழே போச்சு மார்க்கெட்டு. இப்போ நல்லா ப்ராஃபிட் வந்துட்டு சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா மார்க்கெட்டு ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் வின்ட்ரேட் இப்போ சிக்னல் கன்ஃபார்ம் இல்லை. இப்போ சிக்னல் கன்ஃபார்ம் எல்லாம் இருந்தால் இப்போ இந்த சிக்னல் வரும்போது கரெக்டாக கன்ஃபார்ம் கரெக்ட் பாயிண்டில் வந்துட்டேன். அது டிலே இல்லாமல் மார்க்கெட்டை சப்போர்ட்னு க்ரோஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கீழே போச்சு. அப்போ அதே மாதிரி சிக்னல் அக்யூரஸியாக 3 டார்கெட்ஸ் ஹிட் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த பை பார்த்துட்டா பை வந்ததுக்கப்புறம் ரொம்ப டைம் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி சிக்னலில் ஸ்மால் ப்ராஃபிட்டுக்கு கட் பண்ணது தான் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி சிக்னல் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் போகும்போது அந்த கலர் சேஞ்ச் வரும்போது கட் பண்ணலாம். கீழே கன்ஃபர்மேஷன் பார் பார்த்துட்டாலும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டாலும் எக்ஸிட் பண்ணலாம். இப்போ இந்த லைன் பார்த்துட்டு மார்க்கெட் திரும்பி ஏறும்போதும் இந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு கட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர் வின்ட்ரேடில் உங்களுக்கு ஆக்யூரஸியாக ட்ரேட் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதே மாதிரி உங்களுக்கு லைவாக டெமோ பார்க்குறதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.